இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். எல்லா எக்ஸாம்லயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பா இருக்கும். எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கண்டிப்பா நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கணும். 2012 இருந்து 2026-25 வரைக்குமே எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கோ அந்த தமிழ் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். சரிங்களா? குரூப் 4க்கு குரூப் 4, 2 அண்ட் ஜெயிலர் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நடந்திருக்கும். அதுல இருக்க எல்லா தமிழ் கொஷின்ஸும் பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு 50 கொஷின்ஸ் பார்த்தாலும் 10 to 20 டேஸ்ல நம்மளால 1000 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க முடியும். ரெகுலராக வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல 100 கொஸ்டின்ஸ் பார்க்க வரும். சரிங்களா? ஜெனரல் தமிழ் கொஸ்டின் 2025ல நடந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. வீடியோ பெருசாக தான் இருக்கும், பட் ஆனால் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம அந்த எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆப்ஷன் சி தான். காலையில் பூத்த மல்லிகை மரம் வீசியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் அப்படின்னா நம்ம இந்த லைன் தானே போடுவோம். இங்க பிழையான தொடர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க மற்றதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த ஆன்சர் மட்டும் சொல்றேன் நான். அடுத்தது, வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழிந்தது தீமை அப்படின்னா குணப்பெயர். சரிங்களா? குணத்தை சொல்லக்கூடியது அப்படிங்கறனால. அடுத்தது, அற்றது பிறப்பு அப்படின்னா தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை அப்படிங்கிறது சினைப்பெயர், கை வந்திருக்குல்ல. குளிர்ந்தது நிலம் அப்படிங்கிறது இடப்பெயரை குறிக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செற்றம் அப்படின்னா நம்ம பகை அப்படின்னு சொல்லுவோம். அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கேண்மை. கேண்மை அப்படின்னா நட்பு. அடுத்தது, பாடும் பாடல் என்ற சொல் எந்த பெயரற்ற வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாடும் பாடல் எதிர்காலத்தை சொல்லக்கூடியது. அடுத்தது, நட என்னும் வேற்றொல்லின் வழி உயர்வினின் வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்தவன் வினையாளனையும் பெயர் அப்படின்னாவே நம்ம அந்த இடத்துல ஒரு போர்ஷனை குறிக்கிற மாதிரி தானே வரும். அடுத்தது, வை என்னும் வேற்றொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவல் வினைமுற்று, வைத்தால். அடுத்தது, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டு எழுத்துகள் என்று பெயர். ஏ, ஆ, யா, ஓ, ஏ என்பவை சுட்டெழுத்துக்களாக பிறவற்றை காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றை சுட்டுவதற்கு சுட்டு எழுத்துக்கள்னு பெயர். இது கரெக்ட் தான். பட் காரணம், இது எல்லாமே வினா எழுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். வினாவை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கனால இது தவறு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது, அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எல்லாத்துக்குமே ஏ, ஏ, தா, ஞா, ஐ, ஆ, ரா, நா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஐ, ஆ பொருந்தாதது. சரிங்களா? அடுத்தது, குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணம் அப்படின்னா கூட்டம், இந்த கானம் அப்படின்னா பொன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது, சரியான விடை குறிப்பை தேக அப்படின்னு சொல்லிட்டு கூற்றும் காரணமும் சொல்லியிருக்காங்க. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 சொற்களுக்கு இடையில் இப் என்னும் ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை அப்படிங்கிற பொருளை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காரணம் கூற்று தவறு அப்படிங்கறதுதான் ஆன்சர். சரிங்களா? தந்த பலகை அப்படிங்கிற இப்போ வர்றதுனால இந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பின்வருவனவற்றில் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திப்பிழையற்ற அப்படின்னா அங்கு கேட்டான், இக் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்மொழி இவற்றை அகர வரிசைப்படி சீர் செய்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம உயிரெழுத்து சொல்லுவோம். அடுத்தது, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை இதுதான் இதோட அகர வரிசை. அடுத்தது, மரத்தில் ஏறியது. காரணம், உயிர் எழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல காரணம் கூற்று சரியா தவறாதான். கூற்று தவறு. அதே மாதிரி காரணம் கரெக்ட். சரிங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு சேர்த்துவோம். இது நீர்மை எழுத்து அப்படின்னா ஒரு அப்படிங்கிற வார்த்தை வருவோம். இங்க உயிரெழுத்து தான் அணிலுக்கு வந்திருக்கா. சோ ஒரு அப்படிங்கிறது தப்பு. இது உயிர்மை எழுத்துக்கு தான் வரணும். ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு வரணும். சரிங்களா? அடுத்தது, ஊர் பெயர்களோட மருவு பார்ப்போமா?
அப்படின்னா என்னன்னு மாறி இருக்கு அப்படின்னா தேவோட்டை அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்தது கோவம்புத்தூர் அப்படிங்கிறது கோவைன்னு மாறி இருக்கு. பூந்தமல்லி அப்படிங்கிறது பூனமல்லி அப்படின்னும், சோழநாடு அப்படிங்கிறது சோநாடு அப்படின்னும் மாறி இருக்கு. சரிங்களா, இது ஊர் பெயர்களின் மறு எப்பவுமே நம்ம கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பாத்துக்கிறது பரவாயில்ல. இருபொருள் தருக அப்படின்னா தாரணி அப்படின்னா உலகம், பூமி, இது ரெண்டையும் குறிக்கக்கூடியது. ஒருபொருள் பன்முனையில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்களை உணர்த்தும் பொருளை கண்டறி கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் பகுதி அப்படிங்கறதான் மீமிசை ஞாயிறு. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிய, அதுல வந்துட்டு முரல், வகுளி, வாழை, வியாழம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல வியாழம் அப்படிங்கறதுதான் வந்து பொருந்தாத சொல். வியாழம் அப்படின்னா பாம்பு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இங்க முரல், வகுளி, வாழை இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. இது உயிர் பத்தி சொல்லியிருக்கனால கூட இது வந்து பொருந்தாத சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42, கழகத்தமிழ் அகராதி 1964, 1925. இந்த இயர்ஸ் கூட திருப்பி கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இதையும் நம்ம பாத்துக்கலாம். வெற்றி தமிழ் அகராதி வந்து 1992. இந்த 3 அகராதிகளும் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? இந்த 3 அகராதியும் சேர்ந்து எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70 ஓரெழுத்து ஒரு மொழிகளை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கழக தமிழ் அகராதி 1964 உருவாக்கின ஆண்டு. புவானந்த தமிழ் சொல்லகராதி 1925. அடுத்தது தமிழ் அகராதி, வெற்றி தமிழ் அகராதி வந்து 1992. சரிங்களா, அடுத்தது டேஷ் உறவோராயின் உறவோராக மடமாக மடந்தை நாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல் அப்படின்னா உறவோர் மடவம். சரிங்களா, உறவோர் அப்படின்னா வலிமையானவங்க அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மீனிங். மடவம் அப்படின்னா வலிமை இல்லாதவர். ஸோ எதிர்ச்சொல் தானே இங்க கேட்டிருக்காங்க, அதனால. அடுத்தது நூல் கூறும் கூற்றை விளக்கம் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற் குறியீடு குறிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை ஒவ்வொரு இடம் நம்ம சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா முக்கார் புள்ளியே இடுவோம். சரிங்களா, முக்கார் புள்ளியே நம்ம இடுவோம், அததான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாந்து அப்படின்னா அறை அப்படின்னு அர்த்தம். குருதி அப்படின்னா ஒப்பு. சுனை அப்படின்னா குடை. அருவி அப்படின்னா இழிதல். சரிங்களா, இது புதுசாதான் இருக்கு, நம்ம பாத்துக்கலாம். புல் அப்படின்னா என்ன? இந்த ஒளிமரபு கேட்டிருக்காங்க. இப்ப எப்படின்னா சிங்கம் முழங்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு புல் அப்படின்னா சிமிழ்க்கும் அப்படிங்கிறது. இதை நம்ம மேக்சிமம் படிச்சிருக்க மாட்டோம், இது புதுசா இருக்க மாதிரிதான் இருக்கு, இதை கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்தது பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் நேற்று வருவான் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அன்பு நாளை வந்தாள் அப்படிங்கறதும் பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க, அதனால அது தப்பு. கவின்மொழி வருவாள் அப்படிங்கறதும் தப்பு. கவின்மொழி அப்படிங்கிறது பையன், இங்க வருவான் அப்படின்னு வரணும். பூமி சுழல்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு சென்டென்ஸ். அடுத்தது யானைகள் விரைந்து ஓடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஓடின அப்படின்னு வரணும், யானைகள் எல்லாமே ஓடின அப்படின்னு வரணும். அது அப்படிங்கிற ஒன்றன் பாலும் வரக்கூடாது விகுதியா. சரிங்களா, அடுத்தது பிறவினை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாமே வந்து அவங்க செஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அரசன் மாலை அணிவித்தான் அப்படிங்கிறது பிறருக்கு செஞ்ச வினை. ஓகேங்களா, அணிய வச்சான் அப்படிங்கிற மாதிரி பொருள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது எவ்வகை வினை என்பதை கண்டறிக. 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது 3ஆம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்வினை செயற்பாட்டு வினையா மாறும் போது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது ஹால் என்னும் சொல்லிட்டு இணை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்றுல வைட்டால் அப்படின்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரிங்களா, இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இலை. டீமான் அப்படின்னா பின்னணி நிரல். சரிங்களா, அடுத்தது டார்கஸ்ட் அப்படின்னா மிகு இருள்மை. டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் இருக்கு ஆன்சர். அடுத்தது புவியியல்ல அட்வான்ஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடற்கரை இயக்கம் அப்படிங்கிறதா புவியியல்ல இதுக்கான பொருள். சரிங்களா, ப்ரீ சென்சார்ஷிப் அப்படிங்கிறது முன் தணிக்கை. பொசிஷன் அப்படிங்கிறது உடைமை. அப்படிங்கிறது நீடனு போகும். பிரீமியம் அப்படிங்கிறது முனைமம். சரிங்களா, அடுத்தது கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருகளை வெட்டரன் அப்படிங்கிறது திறனாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா,
கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லி கண்டறித. கிளாசியர் அப்படின்னா பனியாறு. இது எல்லாமே நம்ம வந்து புதுசா இருக்கும், ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கேட்டிருக்க மாதிரி இருக்கும். தனிமரம் காடாதல் இல் அப்படிங்கிற பழமொழி என்ன அப்படின்னா பகை நீக்குதல். சரிங்களா? அடுத்தது அலக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பலாவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமொழி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இக்குறள் என்ன பழமொழி நமக்கு சொல்லுது அப்படின்னா ஊரார் உடைமைக்கு போய் பரவாதே அப்படிங்கிற ஒரு பழமொழி தான் நமக்கு சொல்லியிருக்கும். அடுத்தது அடரடி பரவடி அப்படின்னா பெரும் குழப்பமா இருக்கிறது. சரிங்களா? அகட விகடம் அப்படின்னா தந்திரம் அப்படின்னு பொருள். ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை அப்படின்னு பொருள். கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல். இதுதான் அதோட பொருள். மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் டேஷ் யானை டேஷ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் அப்படிங்கறதா இதோட பொருள். சரிங்களா? பாப்போமா? ஓமையில் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய்ந்து ஓய்ந்த கடல் போல அப்படிங்கிறது அடுத்தது அமைதியை தான் சொல்லும். அடியற்ற மரம் போல வீழ்தல். மத்தியில் அகப்பட்ட தயிர் போல அப்படிங்கிறது மனம் உடைதல சொல்றாங்க. புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படிங்கிறது நடுங்குதல். சரிங்களா? புயல்ல சிக்கினா ஒரு கொடி மாதிரி நடுங்குதல். ஓகேங்களா? அடுத்தது உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல். இதுல உயிர் சுற்று அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா நகை சுற்று. சரிங்களா? நகை சுற்றுதான் உயிர் சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் அப்படின்னா நகம். அடுத்தது கால்புக் அப்படின்னா மறுகவனிப்பு பதிவேடு. சரிங்களா? அடுத்தது ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழங்கும் குறிப்பேடு. அடுத்தது பாப்பஷூட் ரெஜிஸ்டர் அப்படின்னா வறியவர் வழக்கு பதிவேடு. சரிங்களா? ஃபேட் காப்பி ரெஜிஸ்டர் அப்படின்னா செம்மை ரெஜிஸ்டர் அப்படின்னா செம்மை பதிவேடு, செம்மைப்படி பதிவேடு. ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட மீனிங்ஸ். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் புதுசாதான் இருக்குல்ல. அடுத்தது அடரிங் அப்படின்னா போற்றுதல் அப்படின்னு பொருள். அடுத்தது தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் செம்மொழியில் இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. பிரெஞ்சு மொழி. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். காம்ரேட் அப்படிங்கிற மூவி எல்லாத்துக்குமே தெரியும், அதை வச்சு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தாராபாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய ஜோதி சொல்லியிருக்காங்க. ஆசிய ஜோதி இவர் எழுதிக்க மாட்டாரு. அடுத்தது முடியரசன் அப்படிங்கிறது வீரகாவியம். கவிமணி அப்படிங்கிறது இதய ஒளின்னு சொல்லியிருக்காங்க. இது நாமக்கல் கவிஞர் சொல்லியிருப்பாரு. ரகசியமணி வந்து விரல்களின் உச்சங்கள். இதுதான் வந்து தாராபாரதி அவங்க எழுதுனது. கவிமணி எழுதுனது தான் ஆசிய ஜோதி. சரிங்களா? சோ இதுல 2வது மட்டும்தான் கரெக்டா இருக்கு. பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூட்கை அப்படின்னா குறிக்கோள். பூட்கை இல்லாதவன் யாக்கை அப்படின்னு சொல்லி ஒரு புறநானூறு பாடல் வரி வரும். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணொலி எழுத்துக்கள். சரிங்களா? இந்த சுழி மாதிரி எழுதின எழுத்துக்களை வட்டெழுத்துக்கள், கண்ணொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9th புக்ல தமிழ் லெசன்ல கொடுத்திருப்பாங்க. அதுல இந்த வார்த்தை வரும். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் அப்படின்னா கண்டகத்திரி மட்டும்தான் ஏலாதியில இடம்பெற்றிருக்காது. அடுத்தது பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா திரிகடுகம். இதுலதான் வந்து இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கும். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ரைட், வேறு இல்லை அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். சோ 2வது தவறு. 6 தவறானது. அடுத்தது 50வது கொஸ்டின். சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவர்கள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஓகே, இதுதான் வந்து 50 கொஸ்டின்ஸ். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025ல நடந்த எக்ஸாம்ல 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். நாளைக்கு 50 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி Day 1 Day 2 ரெகுலரா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நோட்ஸ் வரும். ரெகுலரா பார்த்துக்கோங்க. ஒரு 20-25 டேஸ்லயே நம்ம 1000 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா படிச்சிருவோம்.